ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத். ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. வியாசம் வசிஷ்டநப்தாரம் சக்தே பௌத்திரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம். வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதைகரூபரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே. யஸ்ய ஸ்மரணமாத்ரேன ஜன்ம சம்சார பந்தனாத் விமுச்யதே நமஸ்தஸ்மை விஷ்ணவே பிரபவிஷ்ணவே. ஓம் நமோ விஷ்ணவே பிரபவிஷ்ணவே. ஓம் நாராயணம் மகாஜ்ஞேயம் விஸ்வாத்மானம் பராயணம். நாராயண பரோ ஜோதிராத்மா நாராயண பரஹ. நாராயண பரம் பிரம்ம தத்வம் நாராயண பரஹ. நாராயண பரோ த்யாதா தியானம் நாராயண பரஹ. யச்ச கிஞ்சித் ஜகத் சர்வம் திருஷ்யதே ஸ்ரூயதேபி வா அந்தர்பகிஷ்ச தத் சர்வம் வியாப்ய நாராயண ஸ்திதः. ரிதகும் சத்யம் பரம் பிரம்ம புருஷம் கிருஷ்ண பிங்கலம் ஊர்த்வரேதம் விரூபாக்ஷம் விஸ்வரூபாய வை நமः. ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஓம் ஹரி ஓம். நாராயண நாராயண நாராயண. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் சங்கர பாஷ்யம் பார்த்து முடிச்சிருக்கோம். நேற்று பல ஸ்ருதியும் பார்த்து முடிச்சாச்சு. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நியாசங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்கணும். பூர்வ நியாசம், உத்தர நியாசம், தியான ஸ்லோகங்கள். இதில் ஒரு ஸ்லோகம் ஆரம்பித்தோடனே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல ஒரு 21 ஸ்லோகங்கள் உங்களோட பாராயணத்தில் ஆரம்பிக்குது. எங்கே நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்லாம்பரதத்துலேருந்து ஆரம்பிக்கிறோம். சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் அப்படின்னு 1வது ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பித்து 21வது ஸ்லோகம் விஷ்ணும் ஜிஷ்ணும் மகாவிஷ்ணும் பிரபவிஷ்ணும் மகேஸ்வரம் அநேக ரூப தைத்தியாந்தம் நமாமி புருஷோத்தமம் அப்படின்னு 21 ஸ்லோகங்கள் சொல்லி முடிச்சதுக்கு பிறகு இன்னைக்கு பாட்டம் பார்த்தீங்கன்னா பூர்வன்யாசக அப்படின்னு ஆரம்பிக்குது. இந்த பூர்வன்யாசம் பார்த்தீங்கன்னா என்னென்னா, எப்போவுமே நியாசங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரங்களுக்கு எல்லா ஸ்தோத்திரங்களுக்கும் இருக்காது. முக்கியமான ஸ்தோத்திரங்களுக்கு பார்த்தீங்கன்னா நியாசங்கள் இருக்கும். இந்த நியாசங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ் மாதிரி. நியாசம்ன்றதுக்கு அர்த்தமே பார்த்தீங்கன்னா கூட சம்மு போட்டிங்கன்னா சந்நியாசம், சம்மை எடுத்துட்டு வெறும் நியாசம்னு சொல்கிறது. நியாசம்னா என்ன அர்த்தம்? விடுதல் அப்படின்னு அர்த்தம். இந்த சம்ஸ்கிருதத்தில் இருக்கிறது நியாசம். விடுறதுன்னு பேரு, இல்லைன்னா வைக்கிறதுன்னு பேர். அந்தந்த இடத்துல அந்தந்த தேவதைகளை பார்த்தீங்கன்னா ஆவாகனம் பண்ணி அந்தந்த இடத்துல வைக்கிறது அப்படின்னு பேர். இப்போ அந்த வைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டினா, ஒரு மந்திரம் சாந்தோக்கியத்தில் இருக்கு, தேவோ பூத்வா தேவான் யஜேத அப்படின்னு ஒரு விதி வாக்கியம் இருக்கு. சாந்தோக்கியத்தில் சொல்லுவோம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா தேவதையா ஆகி தேவதையை பூஜிக்கணும். நீங்க மனுஷனா இருந்துகிட்டு பூஜிக்க கூடாது. அந்த தேவதையாவே ஆயிதான் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த தேவோபூத்வான் இருக்கு. தேவோபூத்வான தேவதையா ஆகி தேவதையை பார்த்தீங்கன்னா பூஜிக்க வேண்டும் அப்படின்னு இது. அதனால பார்த்தீங்கன்னா எந்த ருத்ரமா இருக்கட்டும், அதே மாதிரி லலிதா சஹஸ்ரநாமமா இருக்கட்டும், வேத மந்திர ஸ்தோத்திரங்களா இருக்கட்டும், அதே மாதிரி இதுவும் இருக்கட்டும், நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நியாசங்கள் இருக்கு. நியாசங்கள்ல என்ன பண்ணுவோம், பூர்வ நியாசம் உத்தர நியாசம் அப்படின்னு ரெண்டா பிரிப்போம்.
ஒரே ஒரு டிஃபரெண்ட் இருக்கும். பூர்வ நியாசத்துக்கும் உத்தர நியாசத்துக்கும். ஒரு ஸ்தோத்திரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பண்றது பூர்வ நியாசம், ஸ்தோத்திரம் முடிச்சதுக்கு பிறகு பண்ணக்கூடியது வந்து உத்தர நியாசம் அப்படின்னு பேர். இந்த பூர்வ நியாசத்துல ஒரே ஒரு இது இருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, திக்பந்தகன்னு ஒண்ணு இருக்கும். ஓம் பூர் புவ சுவரோமிதி திக்பந்தகா அப்படின்னு ஒரே ஒரு சப்தம் இருக்கு. ஒரு ஆசனத்துல உட்கார்ந்துட்டோம் அப்படின்னா அதை வந்து திக்பந்தம் பண்றதுன்னு பேர். ஓம் பூர் புவ சுவரோமிதி திக்பந்தகா அப்படின்னு சொல்றது. இதே வந்து உத்தர நியாசத்துல என்ன பண்ணுவோம், சேம் எல்லாம் ஒரே மாதிரி பண்ணிட்டு இந்த திக்பந்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், ஓம் பூர் புவ சுவரோமிதி ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆன்டி கிளாக் வைஸை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி திக் விமோகான்னு சொல்லுவோம். இவ்வளவுதான் வந்து உத்தர நியாசத்துக்கும் பூர்வ நியாசத்துக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட். நியாசத்துல இந்த திக்பந்தம்ன்றது நம்மளை பந்தப்படுத்தி சுத்தி இருக்கிற திசைகள் எல்லாத்தையும் பந்தப்படுத்தி உட்கார்ந்து இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்றோம். பாராயணம் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு அந்த திக்பந்தம்னு சொல்லக்கூடிய திசைகளை பந்தப்படுத்தினதை விமோகம் பண்ணிடுறோம். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடக்கிறது. அப்ப 2 நியாசங்களை பண்ணாதான் வந்து பார்த்தீங்கன்னா இது பூரணமான ஸ்தோத்திர பாராயணத்துல பூரணமாகும். இது வரைக்கும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கலாம், எப்படி வேணா பண்ணியிருக்கலாம், வெறும் ஸ்தோத்திரத்திலிருந்து பண்ணியிருக்கலாம். இப்ப இனிமே நம்ம பண்ணும்போது என்ன பண்ண போறோம், நியாசங்கள் சொல்லிதான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். இதுல ஆரம்பிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா பூர்வ நியாசத்தை ஆரம்பிக்குது. ஸ்ரீ வேதவியாச உவாச்ச. ஸ்ரீ வேதவியாச உவாச்ச. ஓம் அஸ்ய ஸ்ரீ விஷ்ணோர் திவ்ய சகஸ்ரநாம ஸ்தோத்திர மகாமந்திரஸ்ய ஸ்ரீ வேதவியாசோ பகவான் ரிஷிஹி அனுஷ்டுப் சந்தஹ ஸ்ரீ மகாவிஷ்ணு பரமாத்மா ஸ்ரீமன்னாராயணோ தேவதா அமிர்தாம்சோத்பவோ பானுரிதி பீஜம் தேவகீ நந்தன ஸ்ரேஷ்டேதி சக்திः உத்பவः शोभनो देव इति परमो मन्त्रः उद्भवः शोभनो देव इति परमो मन्त्रः शङ्खबृन्नन्दकी चक्रीदि कीलकम् शार्ङ्गधन्वा गदाधर इत्यस्त्रम् यत् रथाङ्गपाणिरक्षोभ्य इति नेत्रम् त्रिसामा सामगसामेति कवचम् आनन्दं परब्रह्मेति योनिः ऋतुः सुदर्शनकाल इति दिग्बन्धः श्री विश्वरूप इति ध्यानम् श्री महाविष्णु प्रीत्यर्थे सहस्रनाम स्तोत्र पाठे विनियोगः. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு பூர்வ நியாசம்னு நேற்று அனுப்புனதுல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு வரிசையா. எந்தெந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த அங்கங்கள்ல வந்து டச் பண்ணி இதை விநியோகம் பண்ணணும்னு இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்குது அஸ்ய ஸ்ரீ விஷ்ணோர் ஓம் அஸ்ய ஸ்ரீ விஷ்ணோர் திவ்ய சகஸ்ரநாம ஸ்தோத்திர மந்திரஸ்ய மகாமந்திரஸ்ய. இந்த மகாமந்திரம் சொல்லும் போது இந்த 3 விரல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல வைப்போம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மிருகமுத்ரான்னு சொல்றதையும் வச்சு வைக்கிறவங்க இருக்காங்க, வைத்தியத்தில் இருக்கிறவங்க. உங்க விருப்பம், இது மிருகமுத்திரை தான் வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஆனா வந்து வைத்தியத்தில் இருக்கிறவங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மிருகமுத்திரை பண்றவங்களும் இருக்காங்க. நார்த் இந்தியாவில் பண்டிதர்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்போ நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் மிருகமுத்திரையெல்லாம் வைக்க மாட்டோம். சும்மா வந்து சாதாரணமாக தலையோட உச்சியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓம் அஸ்ய ஸ்ரீ விஷ்ணோர் திவ்ய சகஸ்ரநாம ஸ்தோத்திர மகாமந்திரஸ்ய ஸ்ரீ வேதவியாசோ பகவான் ரிஷிஹி. இந்த ரிஷி சொல்ற வரைக்கும் தலையில கை வைக்கிறது. 3 விரல்ல வந்து பார்த்தீங்கன்னா வச்சா போதுமானது. வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அனுஷ்டுப் சந்தஹா. அனுஷ்டுப் சந்த சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா மூக்குல வந்து பார்த்தீங்கன்னா கையை வைக்கிறது. அனுஷ்டுப் சந்தஹா. அதுக்கப்புறம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணோ தேவதா. ஸ்ரீமன் நாராயணோவும் சொல்லுவாங்க, ஸ்ரீமத்துன்னு பேரு. ஸ்ரீமான் நாராயணோன்னு சொல்லுவாங்க. பாட்ட பேதம் இருக்கு. அதனால வந்து ஏன் சுவாமி ஸ்ரீமான் சொல்லாம ஸ்ரீமன் சொல்றாரு அப்படின்றது. அப்ப 2மே பாட்ட பேதம் இருக்கு. ஸ்ரீமன் நாராயணோ தேவதா. தேவதா சொல்லும் போது இந்த விரலை எடுத்து ஹிருதயத்துல வைக்கணும். ஹிருதயத்தோட மத்திய பாகத்துல வந்து பாத்தீங்கன்னா வைக்கிறது. நடுவு பாகம் 1 2 நடுவுல நேர கொண்டு போங்க. தலையில வச்சிங்க, மூக்குல வச்சிங்க, அதுக்கப்புறம் கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹிருதயத்தோட நடுவு பாகத்துல வைக்கிறது. ஸ்ரீமன் நாராயணோ தேவதா அமிர்தாம் சூத்பவோ பானுரிதி பீஜம்.
பீஜம் சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா நாபியில வந்து தொப்புள்ள வந்து பாத்தீங்கன்னா கை வைக்கணும். இதே விரல் தான், இந்த 3 விரல்ல வந்து பாத்தீங்கன்னா மேல இங்க, அதுக்கப்புறம் ஹிருதயத்துக்கு கீழே நாபியில வந்து பாத்தீங்கன்னா பீஜம். தேவகி நந்தன ஸ்ரஷ்டேதி சக்தி. சக்தி சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷோல்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைடு ஷோல்டர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்க விரல் எடுத்து இந்த ஷோல்டரோட மேல வைக்கிறது, ரைட் சைடு ஷோல்டர்ல. அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா தக்ஷிணே புஜே அப்படின்னு நான் எழுதியிருக்கேன் சம்ஸ்கிருதத்துல இருக்கும்போது, வலது பக்க தோல்ல வந்து கையை வைக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உத்பவஹ க்ஷோபனோ தேவ இதி பரமோ மந்திரஹா. ஹிருதயத்துல திரும்பவும் ஹிருதயத்திலே கொண்டு வந்துடுங்க, தேவதைய சொன்ன மாதிரியே ஹிருதயத்துல வந்து வச்சிருது. அதுக்கப்புறம் ஹிருதயத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சங்கபன் நந்தகி சக்ரீதி கீலகம். கீலகம் சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷோல்டர்லயே லெஃப்ட் சைடு ஷோல்டர்ல வந்து பாத்தீங்கன்னா கை வைக்கிறது. கை வச்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஷார்ங்கதன்வா கதாதர இத்யஸ்திரம். அஸ்திரம் சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா பிரயோகங்கள்லாம் வேற வேற விதத்துல இருக்கு. பொதுவாக நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த விரலை வந்து பாத்தீங்கன்னா 4 திசைகள்லையும் சும்மா ஒரு புரோக்ஷனம் பண்ற மாதிரி இப்படி சுத்திட்டு இந்த விரல் வந்து பாத்தீங்கன்னா 2 விரல், இந்த 2 விரலால இத்தியஸ்திரம் சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா இத்தியஸ்திரம் அப்படின்னு சொல்றது. இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த கை விரல வந்து பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு என்ன பரம்பரையில நீங்க இது வரைக்கும் யாராவது சொல்லியிருந்தீங்கன்னா ராமச்சந்திரன்ஜி நீங்க உங்களுக்கு என்ன பிரயோகம் இருக்கோ அப்படி பண்ணீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரயோகங்கள் இருக்கு இதுல. இந்த கை விரலை நான் வந்து பாத்தீங்கன்னா இவங்ககிட்ட படிச்சது, நான் இது படிச்சது வந்து பாத்தீங்கன்னா ஜிஆர் மடத்துல வெங்கடேஷ சாஸ்திரி அப்படின்னு ஒருத்தர் வந்து ஜிஆர் மடத்துல ஆச்சாரியர், அவர் தான் எனக்கு இந்த ஞாசங்கள் சொல்லி கொடுத்தார். அதனால அவங்க வந்து விஜயவாடா ஜிஆர் இருக்காருல்ல, அவரோட சிஷ்யர், அவர்கிட்ட பாடம் படிச்சது வேத பாடசாலையில பண்ணும்போது இது பண்ணி கொடுத்தாரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்படி பண்ணி இந்த கை விரல்களை வந்து பாத்தீங்கன்னா சுத்தி இப்படி பண்ணி இத்தியஸ்திரம் இப்படி தட்டிக்கிட்டா போதுமானது. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொன்னதுக்கு பிறகு ரதாங்கபாணி ரக்ஷோபிய இது நேத்திரம். நேத்திரம் சொல்லும் போது இந்த 3 விரல்கள் இருக்கு பாத்தீங்களா, இந்த 3 விரல்களையும் 3 கண்கள்ல வைக்கிற மாதிரி, 2 கண்கள் நடு விரல் வந்து பாத்தீங்கன்னா நெற்றி கண்ணில் வைக்கிற மாதிரி 3 கண்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வைக்கிறது, இது நேத்திரம். அதுக்கப்புறம் திரிசாமா சாமக சாமேதி கவச்சம். கவச்சம் பண்ணும்போது என்ன பண்ணணும், இந்த கையில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆக்ஷன்ல நம்ம ஷோல்டர்ல ஒரு கை, இந்த கை ஒரு ஷோல்டர்ல, இந்த கிராஸ்ல போட்டீங்க அப்படின்னா இது கவச்சம் அப்படின்னு ஆயிடும். இது கவச்சம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆனந்தம் பரபிரம்மேதி யோனிஹி. யோனி சொல்லும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாபிக்கு கீழே தான் நம்ம கை வைக்கணும். ஆனா குஹ்யஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா கை வைக்க கூடாதுன்றதுனால வச்ச கை அலம்பணும், அது மாதிரிலாம் இருக்கு. இடுப்புக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் தொட மாட்டோம். அதனால யோனின்னு சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா நாபியில கை வச்சா போதுமானது. வெறும் நாபியில கை வச்சிங்கன்னாவே வந்து பாத்தீங்கன்னா கை வைக்கணும்னு கூட ஒன்றும் அவசியம் இல்லை, சும்மா நாபிக்கு கீழே வந்து டச் பண்ற மாதிரி நாபியில டச் பண்ணா போதும். இது வந்து பாத்தீங்கன்னா யோனிஹி ஆனந்தம் பரபிரம்மேதி யோனிஹி. ருது சுதர்சன கால இது திக்பந்தா. ருது சுதர்சன கால இது திக்பந்தக. அந்த திக்பந்தம் சொல்லும் போது இந்த சிட்டிகை பண்றதுக்கு பாத்தீங்களா, இது மாதிரி சொல்லிட்டு அதான் சொல்லணும், ருது சுதர்சன கால இது திக்பந்தா. இப்படி வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்படி வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டா போதுமானது. இது போனதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா திக்பந்தகா ஸ்ரீ விஸ்வரூப இது தியானம். அஞ்சலி முத்திரையை வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா கையை நல்லா சுவாமிக்கு முன்னாடி நமஸ்கார முத்திரையில வச்சுக்கிட்டு ஸ்ரீ மகாவிஷ்ணு பிரீத்தியர்த்தே சகஸ்ரநாம ஜபே விநியோகா. சகஸ்ரநாம பாட்டேன்னு இருக்கு, இல்லைன்னா சகஸ்ரநாம ஜபேன்னு இருக்கு. ஜபம்னு சொல்லலாம், இல்ல பாட்டம்னு சொல்லலாம். ஸ்ரீ மகாவிஷ்ணு பிரீத்தியர்த்தே சகஸ்ரநாம ஸ்தோத்திர பாட்டே ஸ்தோத்திர ஜபே விநியோக அப்படின்னு சொல்லும் போது சர்வாங்கம்னு பேரு. இந்த விநியோகம் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 விரலை நம்மளை நோக்கி உள்பாகம் வந்து திருப்பி மேல இருந்து கீழே வரைக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது அப்படியே இந்த கையை வந்து ஃபுல்லா விநியோகம் அப்படின்னு பேர். மேல இருந்து கீழே வரைக்கும் இந்த ஆக்ஷன் பண்றது விநியோகம் பண்ணுறது அப்படின்னு பேர். இப்படி வச்சுக்கிட்டு இப்படி பண்ணா போதுமானது. இதோட வந்து பாத்தீங்கன்னா விநியோகம். அப்படி ஆனதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா கையை கூப்பி திரும்ப என்ன பண்ணுவோம், தியானம் ஆரம்பிக்கிறது. தியானத்துக்கு சொல்லும் போது க்ஷீரோ தன்வத் பிரதேசே க்ஷீரோ தன்வத் பிரதேசே சுச்சிமணி விலசத்
சுச்சிமணி விலசத் சைக்கதே மௌக்திகானாம் சைக்கதே மௌக்திகானாம் மாலா கிருப்தாசனஸ்த மாலா. இந்த கிரு இந்த லுன்னு ஒன்று இருக்கு பிரயோகத்துல, அதுவும் வந்து லுன்னு சொல்லுவாங்க, இல்லை அப்படின்னா லுன்னு சொல்லுவாங்க. இதுவும் இந்தியாவில் வந்து நிறைய இடத்துல வித்தியாசம் இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம், சில பேர் வந்து மாலா கிளிப்த சனஸ்த அப்படின்னு சொல்லுவாங்க, கிளிப்தாசனஸ்தன்னு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாலா கிளிப்தாசனஸ்த யூஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாலா கிளிப்தாசனஸ்த ஸ்பட்டிகமணி நிபைர் ஸ்பட்டிகமணி நிபைர் மௌக்திகைர் மண்டிதாங்கஹ மௌக்திகைர் மண்டிதாங்கஹ शुभ्रैरभ्रैरदभ्रैर् शुभ्रैरभ्रैरदभ्रैर् उपरि विरचितैर् मुक्तपीयूषवर्षैः मुक्तपीयूषवर्षैः आनन्देनः पुनीया दरिनलिनगदा शङ्खपाणिर्मुकुन्दः शङ्खपाणिर्मुकुन्दः. கை கூப்பிட்டே இந்த தியான ஸ்லோகத்தை சொல்றது. क्षीरोदन्वत् प्रदेशे शुचिमणि विलसत् सैकते मौक्तिकानाम् माला क्लिप्तासनस्तस्फटिकमणि निभैर् मौक्तिकैर्मण्डिताङ्गः शुभ्रैरभ्रैरदभ्रैरुपरि विरचितैर्मुक्तपीयूषवर्षैः आनन्देनः पुनीयादरिनलिनगता शङ्खपाणिर्मुकुन्दः. क्षीरोदन्वत् प्रदेशे शुचिमणि विलसत् सैकते मौक्तिकानां माला क्लुप्तासनस्त स्फटिकमणि निभैर्मौक्तिकैर्मण्डिताङ्गः शुभ्रैरभ्रैरदभ्रैरुपरि विरचितैर्मुक्तपीयूषवर्षैः आनन्देनः पुनीयादरिनलिनगदा शङ्खपाणिर्मुकुन्दः. ரெண்டாவது ஸ்லோகம். बुःपादौ यस्य नाभिर् वियदसुरनिलश्चन्द्रसूर्यौश्च नेत्रे बुःपादौ यस्य नाभिर् वियदसुरनिलश्चन्द्रसूर्यौश्च नेत्रे कर्णावाशाशिरो द्यौर्मुखमपि दगनौ यस्य वास्तेयमब्धिः कर्णावाशाशिरो द्यौर्मुखमपि दगनौ यस्य वास्तेयमब्धिः अन्तस्थं यस्य विश्वं सुरनरकखगो भोगि गन्धर्वदैत्यैः अन्तस्थं यस्य विश्वं सुरनरखगो भोगि गन्धर्वदैत्यैः चित्रं रम्यते तं त्रिभुवनवपुषं विष्णुमीशं नमामि. चित्रं रम्यते तं त्रिभुवनवपुषं विष्णुमीशं नमामि. ॐ नमो भगवते वासुदेवाय. बुःपादौ यस्य नाभिर्वियदसुरनिलश्चन्द्रसूर्यौश्च नेत्रे कर्णावाशाशिरोद्यौर्मुखमपि दगनो यस्य वास्तेयमब्धिः अन्तस्थं यस्य विश्वं सुरनरखगो भोगि गन्धर्वदैत्यैः चित्रं रम्यते तं त्रिभुवनवपुषं विष्णुमीशं नमामि.
ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம். விஸ்வாதாரம் விஸ்வாதாரம் ககனசதுர்ஷம் ககனசதுர்ஷம் மேகவர்ணம் சுபாங்கம் மேகவர்ணம் சுபாங்கம். லக்ஷ்மீகாந்தம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகிபிர்த்யானகம்யம் யோகிபிர்த்யானகம்யம். வந்தே, இங்க யோகி ஹிருத்து தியானகம்யம்னு ஒரு பாட்டம் இருக்கு. சில புஸ்தகங்கள்ல என்ன இருக்கும், யோகி ஹிருத்து தியானகம்யம் இருக்கும். நம்ம படிக்கிறது பார்த்தீங்கன்னா யோகிபிர் தியானகம்யம் அப்படின்னு படிக்கலாம். யோகி ஹிருத்து தியானகம்யம் இல்லைன்னா யோகிபிர் தியானகம்யம். நம்ம பாட்டத்துல பார்த்தீங்கன்னா யோகிபிர் தியானகம்யம். வந்தே விஷ்ணும் பவபயஹரம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம் சர்வலோகைகநாதம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம். விஸ்வாதாரம் ககனசதுர்ஷம் மேகவர்ணம் சுபாங்கம். லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகிபிர்த்யானகம்யம். வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். அடுத்த ஸ்லோகம். மேகஷ்யாமம் பீதகௌஷேயவாசம் மேகஷ்யாமம் பீதகௌஷேயவாசம் ஸ்ரீவத்சாங்கம் கௌஸ்துபோத்பாசிதாங்கம் ஸ்ரீவத்சாங்கம் கௌஸ்துபோத்பாசிதாங்கம். மேகஷ்யாமம் பீதகௌஷேயவாசம் ஸ்ரீவத்சாங்கம் கௌஸ்துபோத்பாசிதாங்கம். புண்யோபேதம் புண்டரீகாயதாக்ஷம் புண்யோபேதம் புண்டரீகாயதாக்ஷம். விஷ்ணும் வந்தே சர்வலோகைகநாதம் விஷ்ணும் வந்தே சர்வலோகைகநாதம். மேகஷ்யாமம் பீதகௌஷேயவாசம் ஸ்ரீவத்சாங்கம் கௌஸ்துபோத்பாசிதாங்கம். புண்யோபேதம் புண்டரீகாயதாக்ஷம் விஷ்ணும் வந்தே சர்வலோகைகநாதம். நமः சமஸ்தபூதானாம் ஆதிபூதாய பூப்ருதே. நமः சமஸ்தபூதானாம் ஆதிபூதாய பூப்ருதே. அநேகரூபரூபாய அநேகரூபரூபாய விஷ்ணவே பிரபவிஷ்ணவே. நமः சமஸ்தபூதானாம் ஆதிபூதாய பூப்ருதே. அநேகரூபரூபாய விஷ்ணவே பிரபவிஷ்ணவே. சசங்கசக்கரம் சகிரீடகுண்டலம் சசங்கசக்கரம் சகிரீடகுண்டலம். சபீதவஸ்திரம் சரசீருகேக்ஷணம் சபீதவஸ்திரம் சரசீருகேக்ஷணம். சசங்கசக்கரம் சசங்கசக்கரம் சகிரீடகுண்டலம் சபீதவஸ்திரம் சரசீருகேக்ஷணம். சகாரவக்ஷஸ்தலசோபிகௌஸ்துபம் சகாரவக்ஷஸ்தலசோபிகௌஸ்துபம். நமாமி விஷ்ணும் சிரசா சதுர்புஜம் நமாமி விஷ்ணும் சிரசா சதுர்புஜம். சசங்கசக்கரம் சகிரீடகுண்டலம் சபீதவஸ்திரம் சரசீருகேக்ஷணம். சகாரவக்ஷஸ்தலசோபிகௌஸ்துபம் நமாமி விஷ்ணும் சிரசா சதுர்புஜம். ಛಾಯಾಯಾಂ ಪಾರಿಜಾತಸ್ಯ
छायायां पारिजातस्य हेमसिंहासनोपरि आसीनमम्बुधश्याम आसीनमम्बुधश्याम मायदाक्षमलङ्कृतम् छायायां पारिजातस्य हेमसिंहासनोपरि आसीनमम्बुधश्याम मायदाक्षमलङ्कृतम् छायायां पारिजातस्य हेमसिंहासनोपरि आसीनमम्बुधश्याम मायदाक्षमलङ्कृतम् चन्द्राननं चतुर्बाहुं श्रीवत्साङ्गितवक्षसं ருக்மிணி சத்யபாமாபியாம். இந்த ருக்மிணியும் பிரயோகத்தில் வந்து ருக்மணின்னு இருக்கு, ருக்மிணின்னு இருக்கு. நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேதங்கள், இந்தியா ஃபுல்லாக நிறைய பாட்ட பேதம் இருக்கும். சில இடங்களில் ருக்மிணின்னு சொல்லுவாங்க, சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ருக்மணின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நார்த் இந்தியா போயிட்டீங்கன்னா கிருஷ்ணன்ற பிரயோகமே இங்கே இருக்காது, கிருஷ்ணன்னு வாங்க. என்னையா சொல்கிறீங்க கிருஷ்ணன்றீங்க அப்படின்னு யூபியிலலாம் போனீங்க அப்படின்னா கிருஷ்ணன் சொல்றதே நம்ம கிருஷ்ணன்ற வார்த்தையை பூர்ணமாக கூட சொல்ல மாட்டாங்க. பிரயோகங்கள் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அது சொல்றாங்க ருக்மணி இருக்கு, ருக்மிணின்னு இருக்கு. ருக்மிணி சத்யபாமாபியாம் சகிதம் கிருஷ்ணமாஸ்ரயே छायायां पारिजातस्य हेमसिंहासनोपरि आसीनमम्बुधश्याम मायदाक्षमलङ्कृतम् चन्द्राननं चतुर्बाहुं श्रीवत्साङ्गितवक्षसं रुक्मिणी सत्यभामाभ्यां सहितं कृष्णमाश्रये. இந்த ஸ்லோகத்தோட வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சுது. இது வந்து பார்த்தீங்கன்னா உத்தர பாகம் சொல்லி இது பூர்வ பாகம் சொல்லி முடிஞ்சோடனே தியான ஸ்லோகம் இது வரைக்கும் கை தூப்பி இந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்தோத்திரத்துக்குள்ளார நம்ம பிரவேசம் பண்ணுறோம். ஓம் ஓம் ஸ்தோத்திரம் ஓம் ஹரிஹி ஓம். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓம் ஹரிஹி ஓம். வைதிக பாடத்தில் வந்து ஓம் சொல்லி அதுக்கப்புறம் ஹரி சொல்லி ஓம் சொல்லுவாங்க. ஓம் ஹரிஹி ஓம். ஓம் விஸ்வம் விஷ்ணுர்வஷட்காரோ பூதபவ்யபவத் பிரபு பூதகிருத்பூத பிரத்பாவோ பூதாத்மா பூதபாவனஹ பூதாத்மா பரமாத்மா ச முக்தானாம் பரமாகதிஹி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோகங்களை சொல்ல ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொன்றுத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா வியாக்கியானம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப்ல அனுப்பியிருக்கேன். ஒவ்வொன்றா மீனிங் பார்க்க போகிறோம். இந்த மீனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த மெயினில் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ய ஸ்ரீ விஷ்ணோர் திவ்ய சகஸ்ரநாம ஸ்தோத்திரஸ்ய இருக்குல்ல, அதுக்கெல்லாம் மீனிங் தேவையில்லை, அதெல்லாம் நியாசங்கள் தான், அங்கங்கே கை வைக்கிறது மட்டும்தான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நீங்கள் எங்கே வந்துடலாம், தியான ஸ்லோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 7 ஸ்லோகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. 7 ஸ்லோகங்களுக்கு மீனிங் செய்யும். அதான் அந்த பஞ்சபூஜான்னு ஒன்று இருக்குது. எல்லாம் பிருத்வி ஆத்மனை கந்தம் சமர்ப்பயாமி அப்படின்னு ஒரு பஞ்சபூஜா இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இருக்கும், இல்லாமல் இருக்கும். அதுக்கு சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் இதோட போதுமானது. நான் இதோட ஒரு பெரிய நியாசம் இருக்குது, நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் போகட்டும், இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க, கொஞ்ச நாள் கழித்து நான் வந்து என்ன பண்ணுறேன், பெரிய நியாசம் ஒன்று இருக்குது, அந்த பெரிய நியாசத்தையும் சொல்லித்தரேன். கரண்யாசம் அங்கன்யாசம்னு தனியாக சேர்க்கணும். அது சேர்த்திங்க அப்படின்னா இருக்குது. ஆனால் புஸ்தகங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட போதுமானது. எக்ஸஸாக வேணும்னா மட்டும் நம்ம அங்கன்யாசம் கரண்யாசத்தை சேர்த்து சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குது. வேணும்னா இப்போ யாருக்காவது பிரயோகம் தெரியும் அப்படின்னா அவங்க பண்ணிக்கங்க. இப்போதைக்கு புதுசாக இருக்கிறவங்க என்ன பண்ணுங்க, இதோட நிப்பாட்டிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா புக்கிலெல்லாம் ராமகிருஷ்ண மடத்தோட புக்கிலெல்லாம் இதோட நிப்பாட்டிட்டு மேற்கொண்டு நம்ம ஸ்தோத்திர பாராயணத்துக்குள்ளார போயிடுவாங்க. இப்போ தியானத்தோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிப்போம். இந்த தியான ஸ்லோகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதோடது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ரொம்ப ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிறோம், நம்ம இவரோட தான் உலகளந்த பெருமாள் இருக்கார் பார்த்தீங்களா, வாமன அவதாரம். அந்த வாமன அவதாரத்திலிருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வானத்துக்கும் பூமிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரூபம் எடுத்தார் பார்த்தீங்களா. அந்த வாமன அவதாரத்திலிருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வர்ணனைகள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னு பார்ப்போம் ஒவ்வொன்றா.
க்ஷீரோதன்வத். நான் வரிசையா ஸ்லோகங்களை படிச்சுட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா பண்றேன். க்ஷீரோ அத தியானம் க்ஷீரோதன்வத் பிரதேசே சுச்சிமணி விலசத் சைக்கதே மௌக்திகானாம் மாலா கிளிப்தாசனஸ்தஸ்பட்டிகமணி நிபைர் மௌக்திகைர் மண்டிதாங்கஹ शुभ्रैरभ्रैरदभ्रैरुपरि विरचितैर्मुक्तपीयूषवर्षैः आनन्देनः पुनीयादरिनलिनगदा शङ्खपाणिर्मुकुन्दः. ஒரு சின்ன வயசுல இந்த தியான ஸ்லோகத்தை சொல்றதுக்குள்ளார என்ன கஷ்டப்பட்டிருக்கேன் நான் யோசிச்சு பாக்குறேன். புதுசா இருக்கிறவங்களுக்கு கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கும். ஐயோ தியான ஸ்லோகமா, வாயிலே வராது. நான் முதல் முறை படிக்கும் போது திணறி அதுவும் ஆமா இது சொல்லவே நமக்கு சம்ஸ்கிருதமும் தெரியாதுல்ல. அங்க நார்த் இந்தியாலாம் தமிழ்லயாவது கிடைக்குமானா கிடைக்காது, எல்லாம் சம்ஸ்கிருதத்திலேயே இருக்குமா. அவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா நமக்கு ஏதோ சுப்ரை ரப்ரை ரதப்ரைனாவே நமக்கு வந்து ஏதோ பாம்புச்சு மாதிரி இருக்கும், கலவரமாக நமக்கு என்ன சப்தம் இருக்கு அப்படின்னு. நான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது, ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி இதை பிராக்டிஸ் பண்ணும்போது எப்படி பண்ணோம் அப்படின்னு. க்ஷீரோதன்வத் பிரதேசே ஒவ்வொன்றா பார்த்துருவோம். சுச்சிமணி விலசத் சைக்கதே அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மீனிங் எடுக்கிறோம். அன்வயம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி போட்டு தான் பதார்த்தம் சொல்லி நம்ம மீனிங் பண்ண வேண்டியிருக்கு. சுச்சிமணி விலசத் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சுச்சிமணி அப்படின்னா சுச்சினா சுத்தமான, மணி அப்படின்னா நவரத்தனங்களுக்கு பேர் மணிகள் அப்படின்னு பேர். சுத்தமான நவரத்தனங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரகாசிக்கிறது. சுச்சிமணி விலசத் அப்படின்னா பிரகாசிக்கின்ற தன்மையுடைய நவரத்தன மணிகளை. சைக்கத்தே அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா மணலுக்கு பேரு சிகத்தான்னு பேர். இந்த வெளியில நம்ம கடற்கரை மணல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மணல் சாண்ட், அந்த சாண்டுக்கு பேரு சைக்கதே. மௌக்திகானாம் சைக்கத்தேன்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தனம் போன்ற மணிகள் வந்து பார்த்தீங்கன்னா பிரகாசிக்குதான். நம்ம மணல்னு நம்ம சொல்றோம், மணல் இல்லை, ரத்தனங்களா வந்து பார்த்தீங்கன்னா மணல் போன்று பிரகாசிக்கின்ற எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா க்ஷீரோதன்வத் பிரதேசே. க்ஷீரோதன்வத் பிரதேசே அப்படின்னா பார்க்கடல் ஸ்ரீமன் நாராயணன் பள்ளி கொண்டிருக்காரு பார்த்தீங்களா. அந்த பார்க்கடல்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்ப கடல் இருக்கு அப்படின்னாவே அங்க மணல் இருக்கணும்ல, கடற்கரையில வந்து மணல் இருக்கணும். அந்த மணல் எப்படிப்பட்டது அப்படின்னா சுச்சிமணி விலக்ஷத் சைக்கதே, சுத்தமான நவரத்தனங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா மணல் போன்று வந்து பார்த்தீங்கன்னா பிரகாசிக்கிறது அந்த பார்க்கடல்ல. அப்படிப்பட்ட க்ஷீரோதன்வத் அப்படின்னா பார்க்கடல் பிரதேசத்துல மௌக்திகானாம் மாலா கிருப்தாசனஸ்த. மௌக்திகானாம் அப்படின்னா முத்துமணி இருக்கு பாத்தீங்களா, முக்திகா அப்படின்னா முத்து. அந்த பேரில் வந்து பாத்தீங்க அப்படின்னா முத்துமணிகளால் ஆன மாலா, அந்த மாலையில வந்து பாத்தீங்கன்னா அலங்கரிக்கப்பட்டிருக்கு ஆசனம். அந்த ஆசனத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லா பகவான் வந்து பாத்தீங்கன்னா வீற்றிருக்கின்றார். பார்க்கடல்ல இதெல்லாம் மணிகள், அந்த மணல் எல்லாம் ரத்தன மாதிரி பிரகாசிக்குது, சுத்தமான ரத்தனங்களால. அதுல வந்து பாத்தீங்கன்னா முத்து மாலைகளால் வந்து பாத்தீங்கன்னா அலங்கரிக்கப்பட்ட ஆசனத்துல வீற்றிருக்கின்ற ஆசனஸ்த மாலா கிருப்தாசனஸ்த நல்லா வீற்றிருக்கின்ற ஸ்பட்டிகமணி நிபைர் மௌக்திகைர் மண்டிதாங்கஹ. ஸ்பட்டிக மணிகளை போன்று வெள்ளையா இருக்கான், வெள்ளையா இருக்கக்கூடிய முத்துமணி. ஸ்பட்டிகமணி நிபைர் மௌக்திகை, ஸ்பட்டிகமணி போன்ற முத்துமணிகளால் வந்து பாத்தீங்க அப்படின்னா அலங்கரிக்கப்பட்ட அங்கக. மண்டிதாங்கன்றதுக்கு அர்த்தம் அலங்கரிக்கப்பட்ட அங்கங்களை உடையவரும். அது மட்டும் இல்ல, சுப்ரை ரப்ரை ரதப்ரை உபரி விரச்சிதைர் முக்த பீயூஷ வருஷைஹி. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுப்ரைஹி ரொம்ப சுத்தமான, அப்ரைஹி அப்படின்னா என்ன அர்த்தம், மேகங்களுக்கு பேரு அப்ரைஹின்னு பேரு. வானத்துல இருக்கிற சுப்ரைனா வெள்ள மேகங்கள், வானத்துல வந்து பாத்தீங்கன்னா வெள்ள மேகங்கள் இருக்கு. சுப்ரைர் அப்ரைர் அப்படின்னா சுப்ரைனா வெள்ளையா இருக்கிற, அப்ரைஹினா மேகங்கள், வெண்மேகங்கள் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா. வானத்துல இருக்கக்கூடிய வெண்மேகங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதப்ரைர் உபரி விரச்சிதை, அந்த மேகங்கள்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா தூவப்படுதான். என்ன தூவப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா மேகம், மழை தானே பொழியும், அந்த மழை பெய்யற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஹரித்வார் ரிஷிகேஷ்க்கு மேல போனீங்க அப்படின்னா
இந்த ஸ்னோஃபால் ஆகிறத பார்க்கணும். இந்த இப்போ இந்த சமயத்துலலாம் போனீங்க அப்படின்னா கேதார்நாத்துக்கு மேலே அங்கெல்லாம் போனோம் அப்படின்னா ஸ்னோஃபால் ஆகும் பாருங்க. வெள்ளை மேகத்திலேருந்து அப்படியே பூவாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே சேகரமாகும். ஃபாஸ்ட்டாக வராது, யாரோ தூவி விட்ட மாதிரியே மேகங்கள்லேருந்து அந்த பனித்துளிகள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விடுவோம். பார்க்குறதுக்கு என்னமா இருக்கும், ஆனால் ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி தூவப்பட்ட என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பார்க்கடல்ல என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அமுதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீயூஷ வருஷைகி. பீயூஷ வருஷைகி அப்படின்னா முக்த பீயூஷ வருஷைகி. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அமிர்த துளிகள் வந்து பார்த்தீங்கன்னா அமிர்த துளிகள் வந்து பார்த்தீங்கன்னா டிராப் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வருஷா ஆகுது. வெள்ளை மேகங்கள்ல இருந்து நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மேல இருந்து கீழ் நோக்கி நல்ல அமிர்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா துளி துளி துளியா வீழ்கின்றது கீழே. ஆனந்தி அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றாரு, அதுல வந்து பாத்தீங்கன்னா அதை சாப்பிட்டு பகவான் வந்து எப்படி இருக்காரு, ஆனந்தமா இருக்காரு அந்த ஆசனத்துல இருந்துகிட்டு. நக புனியாத் தரி நளின கதா ஆனந்தீன புனியா இருக்கு அந்த நகை அப்படின்னா. அப்படிப்பட்டவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு அப்படின்னா நம்மைன்னு அர்த்தம். நகைனா நமக்கு, நம்மை. என்ன பண்ணணும், கைகள்ல தாமரையும் புனியாத்து. புனியாத்துன்றது நக புனியாத்தை தனியா எடுத்துருங்க. நம்மளை புனிதப்படுத்தட்டும். யார் புனிதப்படுத்தட்டும் அப்படின்னா தரி நளின கதா. கைகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா தாமரையையும் அதுக்கப்புறம் கதாவையும் சங்கபாணி கையில வந்து பாத்தீங்கன்னா சங்கையும் சக்கரத்தையும் வந்து பாத்தீங்கன்னா வைத்திருக்கின்ற அந்த முகுந்தன் என்ன பண்ணட்டும் அப்படின்னா நம்மை வந்து பாத்தீங்கன்னா புனிதப்படுத்தட்டும் அப்படின்னு வந்திருக்கு. மொத்தமா எடுத்தோம்னா என்ன மீனிங் எடுக்கணும், சுத்தமா பிரகாசிக்கின்ற ரத்தன மணிகள் போன்ற வந்து பாத்தீங்கன்னா மணற்பரப்பை உடைய திருப்பாறு கடல்ல முத்துமணி மாலைகளால் ஆன ஆசனம், அங்கு அலங்கரிக்கப்பட்ட ஆசனத்துல பகவான் வீற்றிருக்கின்றார். அப்படிப்பட்டவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பட்டிகமணி போன்ற முத்துமணிகளால் அலங்கரிக்கப்பட்ட அங்கங்களை உடையவரா இருக்கார். எல்லாம் வெள்ளை வெள்ளை வெள்ளையா இருக்கு பாருங்க. நல்ல வெள்ளை கலர்லயே அலங்கரிக்கப்பட்ட ஆசனம். அவரும் வந்து பாத்தீங்கன்னா முத்துமணிகளால் ஆன நல்ல அலங்காரம் செய்யப்பட்ட அங்கங்களை உடையவரும். மேல இருந்து வந்து பாத்தீங்கன்னா வானம் வந்து பாத்தீங்கன்னா வெண்மேகமா இருக்கு. அந்த வெண்மேகத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா தூவப்பட்ட அமுத மொழிகள், அமிர்தம் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா டிராப்பா கீழே விழுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நல்லா ஆனந்தமா சுவாமி அங்க உட்கார்ந்துருக்கார். கைகள்ல வந்து பாத்தீங்கன்னா தாமரை வச்சிருக்கார், கதா வச்சிருக்கார், சங்கு சக்கரம் வச்சிருக்கார். அப்படிப்பட்டவரை வந்து பாத்தீங்கன்னா தரித்திருக்கின்ற முகுந்தனின் நம்மளை வந்து என்ன பண்ணட்டும், புனிதப்படுத்தட்டும். ஏன் புனிதப்படுத்தட்டும், இந்த முக்கியமா விஷ்ணு சகஸ்ரநாமத்தை ஏன் நான் எடுக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா விஷ்ணு சகஸ்ரநாமம் பாப்ப நாசம், வேற எதுவும் இல்லை. நம்மளுடைய வந்து பாத்தீங்கன்னா முக்திக்கு வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் தடையா இருக்கோ அந்த பாப்பங்கள் எல்லாத்தையும் பியூரிஃபை பண்றதுக்காகத்தான் இந்த விஷ்ணு சகஸ்ரநாம ஸ்தோத்திர பாராயணம் நம்ம முமுட்சுக்களா இருக்கிற நம்ம படிக்கிறோம். நம்மை புனிதப்படுத்தட்டும்னு அர்த்தம், நம்மள்ட்ட என்னெல்லாம் பாப்பங்கள் இருக்கோ, சித்தத்துல எதெல்லாம் தோஷங்கள் இருக்கோ அந்த தோஷங்கள் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த முகுந்தன் என்ன பண்ணட்டும், சுத்திகரணம் பண்ணி நம்மளை புனிதமாக்கட்டும் அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் பூபாதௌ யஸ்ய நாபிர் ஸ்லோகத்தை வாசிச்சிடறேன். பூபாதௌ யஸ்ய நாபிர் வியதசுர நிலச்சந்திர சூரிய உஷ்சநேத்ரே கருணாவாஷா சிரோத்யௌர் முகமபி தகனௌ யஸ்ய வாஸ்தேயமப்திஹி அந்தஸ்தம் யஸ்ய விஸ்வம் சுர நரககோ போகி கந்தர்வ தைத்யைஹி சித்ரம் ரம் ரம்யதே தம் திரிபுவன வபுஷம் விஷ்ணுமீஷம் நமாமி. இதுக்கான மீனிங் வந்து பாத்தீங்கன்னா பார்த்தோம். யஸ்ய அப்படின்ற வார்த்தை இருக்கு பாருங்க, பூபாதௌ யஸ்ய. யஸ்யன்றது வந்து பாத்தீங்கன்னா எவருக்கு, பூமியே பாதங்களோ. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன வர்ணனை அப்படின்னு கேட்டீங்கன்னா திருவிக்கிரம சுவாமியோட வர்ணனை. வானத்துக்கும் பூமிக்கும் வந்து பாத்தீங்கன்னா விஸ்வரூபமா வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருக்கார். இதை வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல ஆச்சாரியார் என்ன பண்ணியிருக்கார், உங்களுக்கு சங்கர பாஷ்யத்துல நம்ம சகஸ்ரநாமத்தோட பாஷ்யத்துல அங்கங்க பயன்படுத்திருக்கார். எனக்கு தெரிஞ்சு 2-3 இடத்துல பயன்படுத்தியிருக்கார். அதுதான் இங்க சொல்றது. பூபாதௌ, பூமியே வந்து பாத்தீங்கன்னா பாதங்கள். இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து அக்னிஹோத்திர வித்யா அப்படின்னு சாந்தோக்கியத்துல இருக்கிறது. சாந்தோக்கியத்துல இருக்கிறதுல வந்து விராட்டு வர்ணனை வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு.
விராட் வர்ணனையில வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டது. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா மாண்டூக்கியம் யாராவது படிச்சிருந்தீங்கன்னா பிரதம பாதக அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முதல் பாதத்தை சோயமாத்மா சதுஷ்பாத் அப்படின்னு, இந்த ஆத்மாக்கு 4 பாதங்கள் இருக்கு அப்படின்னு 4 பாதங்கள்ல முதல் பாதம் வந்து விஸ்வன் விராட்டு, தைஜசன் ஹிரண்ய கர்ப்பன், அதுக்கப்புறம் வந்து பிராக்ஞன் ஈஸ்வரன், அதுக்கப்புறம் தான் துரியம்னு சொல்லக்கூடிய பிரம்ம தத்துவம். இந்த 4 பாதங்கள். இந்த 4 பாதங்கள்ல முதல் பாதத்துக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இண்டிவிஜுவல்ல விஸ்வன். இதே டோட்டல் வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த பிரபஞ்சமே நமக்கு ஸ்தூலமா தெரிகிறது எல்லாமே பகவானோட விராட் ரூபம். இந்த விராட் ரூபத்தோட வர்ணனை தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுது. விராட் பகவானுக்கு இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மாண்டூக்கியத்துல முதல் பாதத்தோட வர்ணனையா ஏகோன விம்சதி முக சப்தாங்க அப்படின்னு இருக்கும். சப்தாங்க ஏகோன விம்சதி முக ஸ்தூல புக்கு வைஸ்வானரோ பிரதம பாதக அப்படின்னு மாண்டூக்கியத்துல இருக்கிறது. அதோட இது வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கும், விஸ்தாரமான விசாரம் சாந்தோக்கியத்துல அக்னிஹோத்திர வித்யான்னு பேரு. அதுல விஸ்வரூப தியானம் சொல்லப்பட்டிருக்கும். அதுல இருக்கிற அங்கங்களை இங்க கொண்டு வரார் ஆச்சாரியார். யாரு இது? வேத ஸ்மிருதிகள்ல இருக்கிறது, ஸ்மிருதியில இருக்கிறது எல்லாம் ஒண்ணுதான். பூஃப் பாதோ, அந்த விராட் பகவானுக்கு பாதங்கள் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பூமியே பாதங்கள். அது மட்டும் இல்ல, நாபிர் வியத் அசுர நிலஸ் சந்திர சூரிய ஆகாசம் வந்து பாத்தீங்கன்னா வியது, வியதுன்னா ஆகாசத்துக்கு பேர் வியதுன்னு பேர். நாபிகி வியத், அவரோட நாபிஸ்தானம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆகாசம். நாபின்றது இங்க இருக்கு, ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், உடல் பாகம் மத்தியமா இருக்குல்ல, தலைக்கு கீழே இருக்கிற தொப்புள் வரைக்கும் இருக்கிற பாகத்துக்கு பேர் உடல் பாகம், நம்மளோட பாடி, சென்டர் பாடி. இந்த சென்டர் பாடி எது அப்படின்னா இந்த மொத்த ஆகாசமும் வந்து பாத்தீங்கன்னா அந்த சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்டர் பாடியோட உடல் பாகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அசுர் அனிலஸ் சந்திர சூரிய. அசுர் அப்படின்னா இந்த பிராணனுக்கு பேர் அசுகு அப்படின்னு பேர். பிராணன் எது சுவாமிக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அனிலக. அனிலக அப்படின்னா வாயுதான் வந்து சுவாமியோட பிராணன். வெளியில வீசிக்கிட்டு இருக்குல்ல ஆகாசத்துல இருக்கிற மகாவாயு, அந்த மகாவாயு தான் விராட்டு பகவானுடைய சுவாசம், பிராணன். அசுர் அனிலக வியத் நாபிகி, நாபிஸ்தானம் வரைக்கும் இருக்கிற பாகம் சுவாமியோட உடல் பாகம். வியத் தான், இந்த ஆகாசம் தான் வந்து பாத்தீங்கன்னா நாபி பாகம் வரைக்கும் இருக்கிற பகுதி. சுவாசம் வந்து பாத்தீங்கன்னா மகாவாயு, அனிலகம்னா மகாவாயு. அதுக்கப்புறம் சந்திர சூரிய உஷ்ச நேத்திரே, அடுத்த இதுல இருந்து எடுத்துங்க. சூரியனும் சந்திரனும் வந்து பாத்தீங்கன்னா விராட் பகவானுக்கு கண்கள், 2 கண்கள். அது மட்டும் இல்ல, கருணா வாஷாகா, திசைகள் வந்து பாத்தீங்கன்னா கர்ணானா திசைகள், இது காதுகள். எது அப்படின்னு கேட்டீங்கன்னா வாஷாகான திசைகள். இந்த 8 திசைகளும் வந்து பாத்தீங்கன்னா சுவாமியோட காதுகளாய் இருக்கின்றன. கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷிரோ தியௌர், சுவாமியோட தலை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சொர்க்கம் தான் வந்து பாத்தீங்கன்னா தலையாக இருக்கிறது. சொர்க்கம் தான் தலை. கூட வந்து பாத்தீங்கன்னா முகமபி தகனோ, வாய். முகம்னா வாயின்னு அர்த்தம். இந்த இடத்துல முகம்னா முகத்தை எடுக்காதீங்க, வாய். இந்த வாய், சுவாமியோட வாய் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்னி. இந்த லோகத்துல இருக்கிற எந்த அக்னி தத்துவம் இருக்கோ அந்த அக்னி தத்துவம் சுவாமியோட வாயா இருக்கின்றது. அதுக்கப்புறம் யஸ்ய வாஸ்தேயம் அப்திகி, வாஸ்தேயம் அப்தின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா சமுத்திரம். வாஸ்தேயம் அப்படின்னா வசிக்கிற இடம். எவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சமுத்திரமே வாசம் பண்ணக்கூடிய இடமாக இருக்கிறதோ, அதனால்தான் சமுத்திரத்துக்கு போனா சமுத்திரராஜன் அப்படின்னு சுவாமியை வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணணும். நான் சமுத்திரமா இருக்கேன் அப்படின்ற, நீர்நிலைகளில் நான் சமுத்திரமா இருக்கேன் அப்படின்னு விபூதி யோகத்துல சொல்ற. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா போகணும்னு கால்லாம் நினைக்க கூடாது. பீச்சுக்கெல்லாம் போனீங்கன்னா எடுத்தோன்னு உள்ள போயிடக்கூடாது. நதிக்கு போனாலும் இல்லை எங்க போனாலும் வந்து பாத்தீங்கன்னா தொட்டு நம்மள முடிஞ்சா ஆச்சமனம் பண்ண தெரியும்னா ஆச்சமனத்தை வந்து பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் காலில் இருந்து இந்த புரோக்ஷனம் தலையில பண்ணிக்கிட்டு சுவாமியை வந்து ஒரு நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு அனுமதி வாங்கி நம்மளை புனிதப்படுத்தணும் அப்படின்னு இறங்கணும். சமுத்திரம் வந்து பாத்தீங்கன்னா சுவாமியோட வசிப்பிடமா இருக்கிறது. அதனால வந்து பாத்தீங்கன்னா எவருடைய வசிப்பிடமாக சமுத்திரமே இருக்கின்றதோ யஸ்ய அந்தஸ்தம், அது மட்டும் இல்ல யஸ்யனா எவருடைய அந்தஸ்தம்னா வைத்துக்குள்ளார,
எவரோட வயிற்றுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா சுர நர கக கோபோகி கந்தர்வ தைத்தியைஹி, சுவாமியோட வயிற்றுக்குள்ள இருந்தான கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா வாயை திறந்து யசோதாய் காட்டுறால, மண்ணை சாப்பிட்டியா வாயை திறந்து காட்டு அப்படின்னா, கிருஷ்ணர் வாயை திறந்தோன்னு அனந்த கோட்டி பிரம்மாண்டங்களும் சுவாமியோட வாயில தெரிஞ்சது நம்ம சொல்றோம் பாத்தீங்களா. வாஸ்தவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விராட். விராட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெருசு ரொம்ப. இந்த விராட் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சுவாமியோட ஹிரண்ய கர்ப்பரா இருக்கிற சுவாமிக்கு உள்ளார வயிற்றுக்குள்ளார இருக்கு. அண்டம் நம்ம சொல்றோம், ஹிரண்ய கர்ப்பரோட அண்டத்துக்குள்ளார நம்ம இருக்கும் பிரம்மாண்டம் சொல்றோம் பாத்தீங்களா. இந்த பிரம்மாண்டம் தான் வந்து பாத்தீங்கன்னா சுவாமியோட வயிற்றுக்குள்ளார இருக்கிறது. அந்த பிரம்மாண்டத்துல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சுர அப்படின்னா தேவர்கள், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நரனா மனிதர்கள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ககனத்துல கக அப்படின்னா என்ன அர்த்தம், ஆகாசத்துல போறது. கக அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆகாசத்துல போற பட்சிகள். அதுக்கப்புறம் வந்து கோபோகி அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மிருகங்கள், அனிமல்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் கந்தர்வர்கள், அப்புறம் தைத்தியர்கள், அசுரர்கள், ராட்சசர்கள். இவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கூடவே சித்திரம் ரம்யதே விஸ்வம். சித்திரம்னா என்ன அர்த்தம், விசித்திரமான பலவிதமான ஜீவராசிகள், 84 லட்சம் யோனிகளும் விசித்திரமா இருக்கு. இந்த சித்திரம்ன்றதுக்கு அர்த்தம் வீய போட்டீங்கன்னா விசித்திரம்னு ஆயிடும். ரொம்ப விசித்திரம்னா என்ன அர்த்தம், கலர்ஃபுல்லா. ஒரு கலர் இல்ல, ஒரு கலர் இருந்தா சித்திரம் சொல்ல மாட்டோம். விசித்திரம்னா என்ன அர்த்தம், பலவிதமான கலர்ஸ் உடையதா. கலர்ஸ்னா என்ன அர்த்தம், விதவிதமா ஜீவராசிகள். இந்த எல்லா ஜீவராசிகளையும் உடைய இந்த முழுஷா இருக்கிற விஸ்வம், இந்த முழு விஸ்வமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னா விளையாடி மகிழ்கின்றனவோ. ரம்யதே, உள்ளுக்குள்ளார குரங்குல இருந்து பாத்தீங்கன்னா ஒரே ஆட்டம் பாட்டம் தான் குரங்குகளுக்கு, மரத்துக்கு மரம் தவிக்கிட்டு. பட்சிகளை பாத்தீங்க அப்படின்னா மத்தியானம் ஃபுல்லா எனக்கு தான் வேலை. மத்தியானம் பட்சிகள் வரும் பாருங்க, அவ்வளோ பட்சிகள், என்ன சந்தோஷமா இருக்கு தெரியுங்களா. ஒரே ஆட்டம் பாட்டம், மரத்து தவிக்கிட்டு. குருவிகள் தான் அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இந்த 7 சிஸ்டர்ஸ் இருக்கு பாருங்க, என்ன சந்தோஷமா இருக்கு தெரியுங்களா. அந்த 7 சிஸ்டர் தித்திரி பறவைகள் நம்ம சொல்றோம், ஆனந்தமா இருக்கும். கிச்சு 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 கிச்சுன்னு இருக்கும். பக்கத்துல போய் நின்னா கூட வந்து பாத்தீங்கன்னா நம்மள்டே பக்கத்துல வந்து மேல உட்காரும் போல இருக்கு, பயமே இருக்காது அந்த தித்திரி பட்சிகளுக்கு. 7 சிஸ்டர்ஸ் நல்லா சந்தோஷமா இருக்கு. குரங்குகளும் எல்லாமே. நாய் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஆனந்தமா இருக்கு. ஸ்ட்ரீட்ல இருக்க நாய் எல்லாம் ரொம்ப ஆனந்தமா இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனுஷங்களும் சரி, எல்லா ஜீவராசிகளும் இந்த விஸ்வத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஆனந்தமா ரம்யதே தம். அந்த திரிபுவன வபுஷம், இந்த 7 லோகங்கள். நான் திரிபுவனம்னா 3 உலகங்கள் அப்படின்னு அர்த்தம். நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். திரிபுவனம் அப்படின்னா என்ன அர்த்தம், 7 லோகங்களையும் கணக்கில் கொண்டுக்கணும். பூர்புவஸ்வன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பூஹு அப்படின்னு சொன்னீங்கன்னா கீழே இருக்கிற அத்தல வித்தல சுத்தல பாதாளத்தை கிரகணம் பண்ணிக்கணும். புவகான்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்தரிக்ஷம், வானத்துல இருக்கிற நிறைய லோகங்கள் இருக்கு, அதை எல்லாத்தையும் கிரகணம் பண்ணிக்கணும். சுவகன்னு சொன்னீங்க அப்படின்னா சுவகா இல்லைன்னா சுவகான்னு சொன்னீங்க அப்படின்னா சொர்க்கத்துல இருக்கிறது மேல இருக்கக்கூடிய சுவகா மகா ஜன தப சத்தியம்னு 5 லோகங்களையும் கணக்கில் எடுத்துக்கணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பூர்புவஸ்வன்னு 3 லோகங்கள் அப்படின்னா 14 லோகங்களையும் கணக்கில் கொண்டு 14 லோகங்கள். அந்த 14 லோகங்களையும் திரிபுவன வபுஷம் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த தன்னோட உடம்பா. வபுஷ் அப்படின்னா இந்த உடம்புன்னு அர்த்தம், தேகம். விராட் பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 7 லோகங்களுமே தேகம். அதனால்தான் நான் திரும்ப சர்வாத்ம பாவனைக்கு வரணும், விராட் ரூப தரிசனம் வந்து பாத்தீங்கன்னா தியானம் பண்ணணும்னு நாம் சொல்றது. அதுக்காகத்தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பஞ்சமகா யஜ்யம் நம்ம பண்றோமே, பஞ்சமகா யஜ்யத்தை விடாம வந்து உங்களால முடிஞ்சதை பண்ணிக்கிட்டே இருங்க. பட்சிகளுக்கு தண்ணி வைங்க, அதுக்கப்புறம் குருவிகள் பட்சிகளுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஃபீடிங் பண்ணுங்க. ரோட்ல போன நாயில இருந்து ஆரம்பிச்சு எல்லா மனுஷங்களுக்கும் எல்லா ஜீவராசிக்கும் என்ன பண்ணுங்க, ஏதாவது ஃபீடிங் பண்ணுங்கன்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா உங்களோட கான்சியஸ்னஸ் என்ன ஆகணும், விரியணும், எலாபரேட் ஆகணும், விஸ்தாரம் ஆகணும். அந்த அந்த எப்படி அப்படின்னா விஸ்தாரம் ஆகணும் அப்படின்னா அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மாண்டூக்கிய உபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் இருக்கு. மாண்டூக்கிய உபனிஷத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மந்திரம் சொல்லுது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சோயம் ஆத்மா சதுஷ்பாத் அப்படின்னு ஒரு வியாக்கியானம். இந்த ஆத்மா 4 பாதங்களை உடையது. ஆத்மான எங்க இருக்கு, நான்றது எங்க கை வைப்பீங்க, ஹிருதயத்துல தானே கை வைப்பீங்க. சோயம் ஆத்மா சதுஷ்பாத்.
அயமாத்மா பிரம்ம அப்படின்னு மந்திரம் அதுல சொல்லுது. நான் சொல்றேனே, இந்த நான் தான் பிரம்மம் அப்படின்னு மகா வாக்கியம் மாண்டூக்கியத்துல. சரி, அந்த அந்த ஆத்மாதான் பிரம்மமா? ஆமா, ஆத்மாதான் பிரம்மம்னு ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை மகா வாக்கியம் மாண்டூக்கியம் சொல்லுது. அயம் ஆத்மா பிரம்ம, அயம் ஆத்மா பிரம்ம அப்படின்னா நெஞ்சுல கை வச்சு இந்த ஆத்மா தான் நான் சொல்றேனே, இந்த நான் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம் அப்படின்னு மகா வாக்கியம். சரி, இந்த ஆத்மாவை எப்படி அறியறது அப்படின்னு கேட்கும் போது உடனே அந்த மந்திரத்தோட ப்ராசஸ் ஆரம்பிக்குது. சோயம் ஆத்மா சதுஷ்பாத். இந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா 4 பாதங்களை கொண்டது. முதல் பாதம் வந்து பாத்தீங்கன்னா விராட், விஸ்வன் விராட் அப்படின்னு பேர் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு, எப்பவுமே ஆத்ம சப்தம் நமக்கு என்ன இருக்குன்னா நான்ல சொல்லுவோம், பிரம்ம சப்தம் மொத்தம் வெளியில. இந்த நான் சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நானை பத்தின வர்ணனைய ஆரம்பிக்கும். 4 பாதங்கள்ல முதல் பாதம் வந்து பாத்தீங்கன்னா விஸ்வன் அப்படின்னு விராட், விஸ்வன் ஆரம்பிக்கும். விராட்டுன்னு ஆரம்பிச்சதுக்கு பிறகு ஆச்சாரியார் என்ன பண்ணுவார் அப்படின்னா, சங்கர பாஷ்யத்துல இப்ப நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிற வர்ணனையை வந்து பாத்தீங்கன்னா அங்க எழுதுறார். அக்னிஹோத்திர வித்யால இருந்து இந்த ஆத்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கமே தலை, இந்த பூமியே பாதங்கள், சூரிய சந்திரனே வந்து பாத்தீங்கன்னா கண்கள், அக்னி வந்து பாத்தீங்கன்னா வாயா இருக்கு, இந்த ஆகாசமே வந்து பாத்தீங்கன்னா சுவாமியோட உடம்பா இருக்கு, ஜலம் வந்து பாத்தீங்கன்னா மூத்திரஸ்தானம் வந்து சுவாமியோட ஜலமா இருக்கு, ஜலம் வந்து மூத்திரஸ்தானமா இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 7 அங்கங்களை வந்து பாத்தீங்கன்னா வர்ணனை பண்ணும். வர்ணனை பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா கேள்வி வரும், ஏங்க ஏன் தலை இதனுங்க, நானை பத்தி வர்ணனை, நான் ஆத்மான நான், இந்த நானை பத்தி வர்ணனை பண்ணுங்க அப்படின்னா நானுக்கு 7 அங்கம் இருக்குன்னா எனக்கு தலை இது, எனக்கு கால் இது அப்படின்னு நம்ம உடம்ப தானே சுட்டி காட்டி சொல்லணும். அதை விட்டுட்டு சொர்க்கமே, இந்த ஆத்மாவுக்கு சொர்க்கமே தலை, இந்த பூமிய கால்கள், சூரிய சந்திரனே வந்து பாத்தீங்கன்னா கண்கள் அப்படின்னா உடனே பூர்வபக்ஷ ரூபத்துல கேட்குறான், ஏங்க நானை பத்தி சொல்ல ஆரம்பிச்சு அங்கம்னா எனக்கு அங்கம் இதானங்க, அதை விட்டு நீங்க எங்கேயோ போட்டீங்களே, மொத்த இதையோ வந்து காஸ்மிக்ல போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேள்வி கேட்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு முக்கியமான பாஷ்யம் இருக்கு. யாரெல்லாம் அத்வைதம் படிக்கிறோமோ அவங்களுக்கெல்லாம் இது தெரியணும். முக்கியமான பார்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகங்களை அதனால்தான் திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கேன். விஸ்வரூப தரிசனம் நான் சொல்லும் போதே உங்களுக்கு பாகவதத்திலிருந்து எப்படி மெடிடேட் பண்றது அப்படின்னு, ஒரு விக்கிரகத்தை வச்சுக்கிட்டு எப்படி பண்ணணும், அதை எப்படி வந்து பாத்தீங்கன்னா சமஷ்டியில கொண்டுட்டு போகணும், இதெல்லாம் வியாக்கியானம் 10வது அத்தியாயத்துக்கு மேல 11வது அத்தியாயத்துலலாம் உங்களுக்கு பாகவதத்திலிருந்து எடுத்து 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 நான் சொல்லிக்கிட்டே வந்திருக்கேன். ஏன் சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஸ்வரூப தியானம் அவசியம் பண்ணியே ஆகணும். ஏன் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஆச்சாரியா சங்கரர் சொல்றார் பாஷ்யத்துல. ஒருவேளை நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆத்மான்னு மட்டும் சொல்லிட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா, விராட்டை கம்பேர் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா, விஸ்வனையும் விராட்டையும் என்ன பண்ணணும், முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன்றாக பாவிக்கணும். நான் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல விராட்டுக்குள்ளார ஒரே அம்சம்தான். இந்த மொத்த பிரபஞ்சமும் விராட்டு, நானும் விராட்டுக்குள்ளதான் நானும் இருக்கேன், நானும் விராட்டும் வேற வேற இல்லை அப்படின்னு முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இந்த தேகத்துல இருந்து இந்த மொத்த ஜெகத்துமே என்னுடைய தேகம்தான், நான் விராட்டா இருக்கேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மெடிடேஷன் பண்ணணும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை நீங்க பண்ணாம நீங்க அத்வைத சித்திய அடைய முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த விராட்டுல இருந்து ஹிரண்ய கர்ப்ப தியானம், விராட்டு தியானம், ஹிரண்ய கர்ப்ப தியானம், அதுக்கப்புறம் ஈஸ்வர தியானம், இந்த 3 ஸ்டெப்பு போகணும். போகாம நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க லய பிரக்கிரியாவுக்கு போனீங்க அப்படின்னா, யோகிகள் பண்றாங்கல்ல, யோகிகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த இதெல்லாம் படிக்க மாட்டாங்க. படிக்காம என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேரடியா ஷட் டவுன் பண்ணிக்கிட்டே உள்ள போறாங்கன்னு வச்சுங்க. கண்ணை மூடி உட்கார்ந்து விருத்தி நிரோதம் பண்றாங்க. கண்ணை மூடி உட்கார்ந்து மெடிடேட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா விருத்தி எல்லாம் நிரோதம் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா கடைசியில யார் மிச்சம் இருப்பா? நான். இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் மட்டும் மிச்சம் இருக்கும். அந்த இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் மிச்சம் இருக்கும் போது நான் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு அவங்க எல்லாம் நினைப்பாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த நான் வந்து பார்ஷியல் என்லைட்மெண்ட் தான், அந்த நான் அடையிறது பூரணம் இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களை அடைஞ்சிருவீங்க. ஆனா உங்களுக்கு அந்நியமா என்ன இருக்கும்? பிரதிதேகம் ஆத்மா பின்னம்,
மற்ற எல்லா தேகத்திலையும் ஆத்மா வேற வேறதான். அப்போ நீங்க உங்களை என்லைட் பண்ணதுக்கு பிறகு கூட என்ன இருக்கும், இந்த உலகம் தனியா இருக்கும், இருக்கிற ஜீவராசிகள் எல்லாம் தனித்தனியா இருக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், யோகத்திலையும் சாங்கியத்திலையும் என்ன இருக்காது அப்படின்னா தனித்தனி ஜீவர்கள் ஒவ்வொரு தேகத்திலையும் தனித்தனி. இது வந்து அகண்ட போதம் இல்ல, இந்த இது வந்து கண்டபோதம் அப்படின்னு பேர். இத வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க சொல்லக்கூடிய தியானத்துப்படி வந்து பாத்தீங்கன்னா சுவாமியை வந்து பாத்தீங்கன்னா மொத்த உலகமா சுவாமி இருக்கார் அப்படின்னு பார்த்து அந்த சுவாமியும் நானும் வேற வேற இல்லை அப்படின்னு என்ன பண்ணல, அகங்கிரக உபாசனை அப்படின்னு பேர். முதல்ல விராட்டோட அகங்கிரகம், நான் விஸ்வன் இண்டிவிஜுவல், இந்த தேகம் என்னுடைய தேகம் விஸ்வன்னு பேரு, ஜாகிரத அவஸ்தையில இருக்கிறது. இத வந்து பாத்தீங்கன்னா விராட்டு தேகமா இருக்கிற இது எல்லாம் நான் தான் அப்படின்னு பாவிக்கிறது. இப்படி பாவிச்சு 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 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இந்த தேகத்துல இருக்கிற அபிமானம் என்னாகும், விஸ்தாரமாயிடும். அப்படி ஆச்சு அப்படின்னா நீங்க லயம் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க தெரியுங்களா, விராட்ட இரண்ய கர்ப்பன்ல லயம் பண்ணுவீங்க. இரண்ய கர்ப்பனை வந்து பாத்தீங்கன்னா இரண்ய கர்ப்பர் யாரு அப்படின்னும் போது நான் அப்படின்ற இண்டிவிஜுவல் மனசை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சமஷ்டி மனசா இருக்கக்கூடிய இரண்ய கர்ப்பரோட நானும் அவரும் வேற வேற இல்லை, எல்லா மனசும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மனசு, ஹிரண்ய கர்ப்ப மனசு. அப்ப எல்லா மனசும் இந்த லோகத்துல எத்தனை மனசு இருக்கோ அது எல்லாம் ஒன்னானா அதுதான் ஹிரண்ய கர்ப்பர் அப்படின்ற தத்துவம். அப்ப நானும் வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பரும் வேற வேறையா அப்படின்னா நானும் ஹிரண்ய கர்ப்பரும் வேற வேற இல்லை அப்படின்னு உபாசிக்கிறது. இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்ப உபாசனை பண்ணதுக்கு பிறகுதான் ஈஸ்வரன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல நானும் ஈஸ்வரனும் வேற வேற இல்லை. தூக்கத்துல ஏதாவது பேதம் இருக்கா? தூக்கத்துல ஏதாவது இப்பவாவது உங்களுக்கு கான்சியஸ்னஸ் இருக்கு என்ன அப்படின்னா இது வேற நான் வேற அப்படின்னு பேதங்கள் இருக்கு. சொப்பனத்துக்கு போனோன்னே அங்கேயும் பேதங்கள் இருக்கு. ஆனா டீப் ஸ்லீப்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த பேதமும் இல்லைல்ல. அப்போ டீப் ஸ்லீப்ல இருக்கிற அந்த ஜீவன் தான் பிரம்மம், ஈஸ்வரன். அப்ப ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் எந்த பேதமும் இல்லாம டீப் ஸ்லீப்ல இருக்கு. அப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதையும் லயம் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுத்த துரியத்துக்கு போகும்போது அகண்ட போதம் உண்டாகும். அப்ப அகண்ட போதம் உண்டாகணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த வர்ணனையில என்ன சொல்லப்பட்டிருக்கோ இந்த தியானம் பண்ணணும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறுமனே பூஜைகள் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, யார் யார்ட்டெல்லாம் இருக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னா விஸ்வரூப தியானம்லாம் வந்து பாத்தீங்கன்னா கர்மகாண்டிகள்கிட்ட இருக்காது. ஏன் அப்படின்னா அவங்கள்ட்ட உபாசனா பார்ட்டும் இல்லை, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அகண்ட போதம் அதெல்லாம் அவங்கள்ட்ட இல்லை. அவங்கள்ட்ட என்ன இந்த ஆரத்தி காட்டணும், ஒரு பூஜை பண்ணணும், அபிஷேக ஆராதனை கட்டிட்டு போயிடுவாங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி சாங்கியர்கள்ட்டையும் இருக்காது. ஏன்னா சாங்கியர்களுக்கு ஜீவ பிரம்ம ஐக்கியம்ன்றது ஒண்ணு சாங்கியர்களுக்கும் இல்லை, யோகிகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம யோக சூத்திரம் படிச்சிருக்கோமே, எங்கேயாவது ஈஸ்வரனும் வந்து பாத்தீங்கன்னா ஜீவனும் ஒண்ணு அப்படின்னு எங்கேயாவது வந்துச்சா? வரவே இல்லை. ஒரு இடத்துல கூட புருஷ விசேஷ ஈஸ்வரகன் வந்திருக்கோலிய, ஆனா ஈஸ்வரனும் நானும் ஒண்ணு அப்படின்னு எங்கேயுமே வரவே இல்லை. அப்ப யோகிகள் இடத்திலையும் சாங்கிய பிலாசபிலையும் அதுக்கப்புறம் பூர்வ மீமாம்சர்கள் இடத்திலையும் இது இல்லவே இல்லை. அப்ப வேதாந்திகளுக்கு மட்டும்தான் அத்வைத வேதாந்தம் முக்கியமா, அவங்களுக்கு மட்டும்தான் இந்த தியானம் வந்து பாத்தீங்கன்னா பிரதானம், விஸ்வரூப தியானம் அப்படின்னு பேர். இதோட இதை மொத்தமா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு திரிபுவன வபுஷம் அப்படின்றார். அப்ப என்ன அர்த்தம், பகவானுக்கு எது உடம்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மொத்த லோக்கமே வந்து பாத்தீங்கன்னா சுவாமியோட உடம்பு தான், பாடி தான். அதனால வந்து பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட விஷ்ணுமீஷம், அப்படிப்பட்ட ஈஸ்வரனா இருக்கக்கூடிய விஷ்ணுவை நான் என்ன பண்றேன் அப்படின்னா நமாமி, நமஸ்காரம் செய்கின்றேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முடியுது. அப்ப விஸ்வரூபத்தையே உள்ள கொண்டு வந்தாச்சு. மீதி இருக்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம், மெதுவா பார்க்கலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. இது எங்க கொண்டு போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி வரைக்கும் கொண்டு போகும் போல இருக்கு. பாப்போம் நாளைக்கு எவ்வளவு முடியுமோ முடிப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதயே நமः. ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே
சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாமவராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே. சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாமவராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே. சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாமவராணனே. ஸ்ரீராம நாமவராணன ஓம் நம இதி. ஓம் ராம 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 மனோஜவம் மாருததுல்ய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூதமுக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதிர்ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண 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 நாராயண. அதனால தான் எங்கள் ஆச்சாரியர்கள் சொல்லுவாங்க, ரிஷிகேஷ் ஹரித்வார்லாம் ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா சைனா மேக்கு ஞானிகள் ஏகப்பட்ட பேர் தெரியலாம் அப்படின்னு வர எங்கள் ஆச்சாரியர். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் ரிஷிகேஷ் ஹரித்வாரில் வேதாந்தம் தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க, அவ்வளோ பேருக்கு. ஏன்னா சத்சங்கம் போயிட்டே இருக்கும். சத்சங்கம் நீங்கள் எங்கேயாவது பிக்ஷைக்கு போனீங்கன்னா வந்து ஒரு ப்ரோக்ராம் நடந்துகிட்டு இருக்கோம், அதில் யாராவது ஒரு சாமி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் பேசிக்கிட்டு இருப்பார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ரிஷிகேஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஹரித்வாரில் ரிஷிகேஷில் இங்கேயும் அங்கேயும் ஒரே ஆடியோ 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 போயிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் அவாய்ட் பண்ணவே முடியாது. ஞானம் என்ன பண்ணுறோம், உள்ளே போயிடும். ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவாலிட்டி உடையுமான்னு கேட்டிங்கன்னா இண்டிவிஜுவாலிட்டி உடையவே உடையாது. நான் பிரம்மம், ஆனால் மற்றவங்கெல்லாம் பிரம்மம் இல்லை, மற்றவங்கெல்லாம் அப்பிரம்மம், நான் மட்டும்தான் பிரம்மம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப செல்ஃபிஷாக இருப்பாங்க. அப்போ வேதாந்திகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபிஷாக இருந்தாலும் முக்தி கிடைக்கவே கிடைக்காது. நான் பிரம்மம்னு அறியறது முக்கியம் இல்லை. நான் பிரம்மன்ற அர்த்தமே என்ன அப்படின்னா ஆத்மான்றதுக்கு அர்த்தமே ஆப்ரு அப்படின்ற தாத்து வியாப்தம்ன்ற அர்த்தத்தில் வர்றது. மொத்தத்தையும் வியாபிச்சிருக்கிறதுன்றது அர்த்தம் தான் ஆத்மான்னு அர்த்தம். இப்போ நான் நம்ம வந்து நினச்சிக்கிட்டு ஹிருதயத்தை தொட்டு காட்டுறோம். ஆனால் அந்த நான் எப்படிப்பட்ட நான் அப்படின்னா சர்வபாவம், எல்லா ஜீவராசியும் நான் தானே சொல்லுது. நம்ம எல்லாரும் நான் தானே சொல்லிட்டு இருக்கோம். அப்போ நான் வந்து இங்கே உடம்புல இருக்கேன்னா எல்லா இடத்துலையும் இருக்கேனா? எல்லா தேகத்துலையும் நான் தான் இருக்கேன். ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேகத்தில் மட்டும் இல்லை, எல்லா தேகத்தில் எறும்புலேருந்து பிரம்மா வரைக்கும் எல்லா தேகத்துலையும் நான் இருக்கு. அப்போ ஆத்மான்ற அர்த்தமே வந்து பார்த்தீங்கன்னா சர்வ வியாபகம்னு அர்த்தம். அதே மாதிரி பிரம்மன்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா விருத்தே அப்படின்னு அர்த்தம், நல்லா வளர்ந்துருக்கு, ஆகாசத்தை காட்டிலும் ரொம்ப பெருசாக இருக்கிறதுன்னு அர்த்தம். ரெண்டுமே ஒரே மீனிங், ரெண்டுமே வியாபிச்சு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு. அப்போ வந்து பிரம்மமும் ஆத்மாவும் வேற வேற இல்லை. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மோகத்தினால இந்த தேகத்தில் மட்டும் நான் அப்படின்னு பார்க்குறோம், அதை பிரேக் பண்ணணும். அப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வரூப தியானம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ என்ன பண்ணணும், ஒரு சின்ன விக்கிரகத்தை எடுத்து வச்சு நான் இதில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வர்ணனை வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான உபாசனை பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சின்ன விக்கிரகத்திலேருந்து பெருசுக்கு போகிறது, இல்லைன்னா பெருசுலேருந்து சின்னதுக்கு வர்றது. இந்த 2த்துல எது முடியுமோ அவங்க பண்ணலாம். ஆனால் ஆரம்பிக்கிறவங்க என்ன பண்ணணும், ஒரு சின்ன விக்கிரகத்தை வச்சு முதல்ல திராட்டக் பண்ணி மெதுவாக தாரணை பண்ணி தியானம் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இதுதான் இது இதுதான் இது அப்படின்னு ஒவ்வொன்றத்தையும் சுவாமியோட ஒவ்வொரு அங்கங்களையும் சமஷ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஸ்தாரமாக பார்க்க ஆரம்பிக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன மூர்த்தியை வந்து பூஜை பண்ணுறவங்கள்ட்ட இருக்காது. இந்த தியானம் வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்திகளுக்கு மட்டும் ஸ்பெஷல். எதுக்காக, அகண்ட போதம் உண்டாகிறதுக்கு. நாராயண் நாராயண் நாராயண். ஹரிவோம் ஹரிவோம்.